லட்சுமி சொன்ன பேச்ச கேட்டு நாம அப்பவே ஊரை விட்டு போயிருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? சென்னையில எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு போலாமாமா? அங்க போய் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். மாமா அனு சொல்றதா சரி மாமா. கொஞ்ச நாளைக்கு அவ வீட்டுல போய் இருக்கலாம் மாமா. என்ன எல்லாரும் வெளியாள் வீட்டுக்கு வந்த மாதிரி அமைதியா இருக்கீங்க? இது உங்க வீடுங்க, நல்ல ஃப்ரீயா இருக்கலாம். பணத்தையும் படிப்பையும் தாண்டி உங்ககிட்ட என்ன இருக்குன்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுட்டு உங்க பலவீனத்தை உதறி தள்ளுங்க. முதல்ல பலம்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது மேல ஏறி நின்று உங்க பயணத்தை தொடங்குங்க. லக்ஷ்மி, பாக்குறேன் இந்த ஊர்ல எப்படி ஜெயிக்கணுங்கிறத நானும் ஒரு கை பாத்துறேன். லக்ஷ்மி, இதுதான் என் வெற்றிங்கிறது. சரி லக்ஷ்மி, நாம பேசிக்கிட்டு இருக்கிறது தூங்கிட்டு இருக்கிற மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்க கூடாது. இங்க பாருங்க, மத்தவங்களுக்கு மட்டும் தூக்கம் வந்துரு போதா என்ன? யாரும் தூங்கி இருக்க மாட்டாங்க. அத்தை மாமா மட்டும் தூங்கிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி வா. தூங்கணும் என் சொல்ல குட்டி. தாத்தா பாட்டி தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ தூங்கு. இங்க படு, இங்க படு. தூங்கு தூங்கு தூங்கு. தள்ளி 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 படு. சமத்து. மாமாவா அத்தையும் தூங்கிட்டாங்களான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அங்க இருக்கும்போது நான் என்ன ரெண்டு பேரும் என்ன மாமா தூங்காம இந்த நேரத்துல? தூக்கமே வர மாட்டேங்குது லக்ஷ்மி. நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கலான்னு வந்தா எங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து நிக்கிறீங்க. இல்லக்கா, எங்களுக்கும் தூக்கம் வரல. அதான் சரி அத்தை மாமாவது தூங்கிட்டாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு பாக்கலான்னு வந்தோம். சரிக்கா வாங்க அத்தை மாமா போய் பார்க்கலாம். அனு, என்ன என்ன ரெண்டு பேரும் தூங்காம இந்த நேரத்துல? இல்லக்கா, தூக்கம் வரல, அதான் சும்மா ஒரு வாக் போயிட்டு வந்தோம். என்ன அனு, எங்களுக்காவது இது புது இடம், தூக்கம் வரல. உனக்கு இது பழகின இடம் தானே, உன் வீடு தானே. உனக்கு தூக்கம் வரலன்னா ஆச்சரியமா இருக்கு. அக்கா, பிறந்த வீட்டை தாண்டி உங்க மனசுல எல்லாம் என்ன இருக்கோ அதுதானே எங்க மனசுலயும் இருக்கும். அத்தை மாமாவது தூங்குனாங்களான்னு தெரியுமா? அவங்க எங்க தூங்கினாங்க? ஹால்ல உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹால்ல உட்கார்ந்து போங்க. மாமா, என்ன மாமா ரெண்டு பேரும் தூங்காம இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? தூக்கம் வரலம்மா. என்ன மாமா இது? நீங்க தூங்கலன்னு பாருங்க, அத்தையும் தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவளை போய் தூங்க சொன்னா தூங்க மாட்டேங்கிறா. தனக்கும் தூக்கம் வரலன்னு இங்கேயே உட்கார்ந்துருக்கா. என்ன மாமா, நீங்க போய் படுத்தா தானே அத்தையும் வருவாங்க. தூங்காம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது சொல்லுங்க? எங்கம்மா தூக்கம் வருது? நடந்த விஷயம் மனசுக்குள்ள வந்து தூங்க விட மாட்டேங்குது. அதே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் எப்படி மாமா? இப்படி நம்ம ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கமே தவிர, ஆனா நம்ம எல்லார் மனசுலயும் ஓடுறது அந்த ஒரே எண்ணம் தானம்மா. இந்த நேரத்துல தூக்கம் வராம தவிக்கிறது நாங்க ரெண்டு பேர் மட்டும் தானா? நீங்க எல்லாரும் தானம்மா? இருக்கலாம் மாமா, ஆனா இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருதுன்னு தான் மாமா யோசிக்கணும். அதே ஞாபகத்திலேயே நம்ம இருந்தோம்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது மாமா. நாம நம்மள தயார்படுத்திக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். என் மன குழப்பத்துக்கு இது மட்டும் காரணம் இல்ல. சம்பந்தி வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு பாரமா நாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோமே, அது நினைச்சா
முடியலம்மா, முடியல. மாமா நம்மள யாருமே இங்க பாரமா நினைக்கல மாமா. அவங்க நினைக்கலைங்கிறதுக்காக அதுக்காக நாமளும் நினைக்காம இருக்க முடியுமாமா? என்னால முடியலையானு எப்படி வாழ்ந்தவனா? எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குமா, உங்க கல்யாணத்தப்போ உங்க அப்பா என்கிட்ட உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்கு, சக்தியை நான் வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிட்டுமான்னு கேட்டாரு. அவர் கேட்டதுல ஒரு நியாயம் இருந்துச்சுமா. ஒத்த பொண்ணை பெத்துட்டு அவளையும் கட்டி கொடுத்துட்டா, அவங்களுக்கு துணை யாரு இருப்பா? ஆனா இத நான் அப்ப யோசிக்கலம்மா. அது எப்படிங்க நீங்க என் பையனை வீட்டோட மாப்பிள்ளையாருன்னு சொல்லுவீங்கன்னு நான் குதிச்சம்மா. என் 4 பிள்ளைங்களும் எனக்கு 4 தூண்கள் மாதிரின்னு சொன்னேன். நான் எப்படி அவங்கள அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பேன்? அப்படி அனுப்பிச்சு வச்சா என் மான மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே போயிரும்னு என் பழைய நாட்டாம திமிர்ல பேசினேன். ஆனா இப்ப என்ன ஆச்சு? பஞ்சம் பொழைக்க வந்த மாதிரி நான் இங்க வந்திருக்கேன். நான் இப்போ என் ஒரு பிள்ளை மட்டும் அனுப்பிச்சு வைக்கலம்மா, மத்த பிள்ளைங்க, என் மருமகளுங்க, பேர பிள்ளைங்கன்னு எல்லாரோட சேர்ந்து நானும் இங்க பஞ்சம் பொழைக்க வந்த மாதிரி வந்துட்டேனேம்மா. வந்தது மட்டும் இல்லாம சம்பந்தியோட உதவி இல்லாம வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். மாமா, ஏற்றம் இறக்குங்கிறது வாழ்க்கையில சகஜம் மாமா. நம்ம நம்பிக்கையோட இருப்போம். மனசு வேணா நமக்கு நிறைவா இருக்கலாம், ஆனா சுமையா இருக்க கூடாது மாமா. அது சுமையா மாறிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால வாழ்க்கையில ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது மாமா. வாங்க, நீங்க அத்தையை நிம்மதியா தூங்குங்க. வாங்க. அப்பா வாங்கப்பா, இங்க தற்காலிகமா தானே தங்குறோம். நான் படிச்சிருக்கிற படிப்புக்கு ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சு உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறேன்ப்பா. அப்பா, நானும் எந்த வேலை வேணாலும் செய்யறேன்ப்பா. இது கிராமத்து மண்ல வளர்ந்த உடம்புப்பா. மூட்டை தூக்கியாவது உங்க 2 பேரையும் என்னால காப்பாத்த முடியும். ஆமாப்பா, நீங்க தைரியமா இருங்க. நாங்க உங்களோட விழுதுங்க. அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை விட மாட்டோம். வாங்கப்பா போலாம். உங்க பிள்ளைங்க தான் இவ்வளவு தைரியம் சொல்றாங்கல்ல, போங்க மாமா, போய் படுங்க. மாமா வாங்கப்பா. என்ன மாமா? வாங்கப்பா. மாமா வாங்க மாமா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அத்தை, போங்க அத்தை. நீங்க வாங்க. வாங்க. எந்திரிங்க. வாங்க போலாம், வாங்கப்பா. போங்க. அத்தை வாங்க. வாங்கப்பா. என்னங்க, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? வனஜா, விதி வலியதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ இல்லையோ, ஆனா அந்த நாட்டாம தெரிஞ்சுக்கிட்டான். என்னங்க, என்ன நடந்தது? எதை வச்சு இப்படி சொல்றீங்க? வனஜா, நாட்டாம குடும்பத்துக்கு நடந்தது உனக்கே தெரியுமில்ல? ஆமா. அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவன் பொண்டாட்டி புள்ள மருமகள்கிட்ட கொடுத்த வாக்குமூலத்தை நீ கேட்கல இல்ல? அதுல அவன் நம்ம மருமகனை வீட்டோட மாப்பிள்ளையா அனுப்ப மாட்டேன்னு சொன்னானே, அதை பத்தியும் பேசினான். இப்ப நம்ம கிட்ட வந்து சரணடைஞ்சதை பத்தியும் பேசினான். ஏங்க, நாம என்ன சொல்லணுமோ அதெல்லாமே அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுங்க. ஆமா, அன்னைக்கு ஒரு புள்ள போனாலும் கட்டடமே இடிஞ்சு விழுந்துரும், அவங்க தான் தூணு பில்லர்னு சொன்னால. இன்னைக்கு முழு கட்டடமே இங்க வந்திருக்கு. மொத்த பேர் இங்க வருவாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கல. என் பொண்ணு மருமகனை மட்டும் கூட்டிட்டு வருவான்னு பார்த்தா அவ மருமகனோட அவங்க குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன பண்றது? அவ விதி.
அவதான் பெத்த நம்மளை விட இப்ப வந்து அந்த குடும்பத்து மேல உயிரா இருக்காளே. இருந்துட்டு போட்டுமே. எத்தனை நாளைக்கு அப்படி இருக்க போறா? இல்ல இருக்கத்தான் விட்டுருவேனா? ஏங்க எல்லாரும் தான் இங்க வந்து டேரா போட்டிருக்காங்களே, அவங்கள எப்படி அணுக்கிட்ட இருந்து பிரிப்பீங்க? பிரிப்பேன், ஒவ்வொரு செங்கலா பிரிப்பேன். எப்படின்னு பாக்குறியா? வேட்டையாடுற சிங்கம் கூட்டமா சுத்திட்டு இருக்கிற எருதுகளை கூட்டத்துல இருந்து ஒவ்வொன்னா பிரிச்சு பிரிச்சு வேட்டையாடும்ல, அந்த மாதிரி வேட்டையாட போறேன், விரட்டி அடிக்க போறேன். அப்ப நம்ம மாப்பிள்ள அது நமக்கு தேவையான எருது, அதை பிடிச்சி நம்ம வீட்டுல கட்டுவேன். ஆமாங்க, அவர் இல்லைன்னா நம்ம அனுஷ்காவும் இருக்க மாட்டா. அதனாலதான் நான் இவ்வளவு யோசிக்கிறேன். இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். கேட்டு கிடைக்காத மாப்பிள்ளைய புடுங்கிக்கணும், இல்ல அவரைய புடுங்கிட்டு வர மாதிரி செய்யணும். இதுல முக்கியமானது நம்ம பொண்ணு அனுஷ்கா. அவளை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதை பண்ணிட்டோம்னா விஷயம் முடிஞ்ச மாதிரி தான். முடிக்கிற என்னக்கா இங்க நிக்கிறீங்க? இல்லடி அக்கா, நம்ம வீட்ல யாருமே இன்னும் எந்திரிக்கல, அதுக்குள்ள அக்கா கோலம் போட்டாங்களேன்னு பாத்துக்கிட்டு இருக்க. இங்க எல்லாம் அப்படிதான். வழக்கமா விடியற் காலையில 3-4 மணிக்கெல்லாம் போட்டு முடிச்சிருவாங்க. இப்ப 2-3 வீட்டுக்கு கோலம் போட்டுட்டு வந்தனா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனாலதான். அப்படியா? 2-3 வீட்லயே வேலை செய்றீங்க? ஆமாக்கா, ஒரு வீட்டுக்கு பார்த்தா எப்படி அவங்க ஃபேமிலியை பார்க்க முடியும்? ஒரு 2-3 வீடு பார்த்தா தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். கரெக்ட் தான். சரி வா, காஃபி போடலாம். அம்மா நீங்க இருங்க, நான் போய் போட்டு ஐயோ, எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் தான் இருக்கல, நான் காஃபி போடுறேன். அனு, நீ போய் அத்தை மாமாக்கெல்லாம் காஃபி கொடுத்துட்டு வா, நான் அக்கா மாமா கொடுக்குறேன். அக்கா. லக்ஷ்மி, சாரி லக்ஷ்மி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லக்கா. மாமா எங்க? காஃபி ஆறிட போகுது. அது எப்படி வரும்? நான் தான் வந்துட்டேன்ல. மாமா இந்தாங்க இதோ காஃபி. வந்துட்டேமா. எடுத்துக்கங்க. குடுமா. 2 பேரும் டிஃபன் சாப்பிட வந்துருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். நீ போ லக்ஷ்மி, நாங்க வந்துடுறோம். காஃபி. என்னங்க எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? என்ன அர்ஜுன் குட்டி, குட் மார்னிங். காஃபி. காஃபி நீயா போட்ட? ஆமா, ஏன்? இல்ல புது இடமாச்சு, எது எது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? எல்லாம் எனக்கு தெரியும். பொம்பளைங்க விஷயம் தானே, தெரியாதா என்ன? கிச்சன்ல எது எது எங்கெங்க இருக்குன்னு. அனுவும் ஒத்தாசிக்கு இருந்தா, இதுன்னு ஆம்பளைங்க வேலையா? எல்லாமே தலைகீழ இருக்கிறதுக்கு வச்சவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. குட் மார்னிங். குட் மார்னிங். சரி சரி, ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. சூ சூ சூ, குட் மார்னிங். எந்துக்கோடா. காஃபி காஃபி. என் செல்லம். காஃபி. பாரு பாரு, அப்பா பாரு. சு, 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 சு. அப்பா, குட் மார்னிங். காஃபி. குட் மார்னிங். அனுமா, நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செய்யற? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஐயாப்பா, நான் காஃபி போடல, லக்ஷ்மி அக்கா தான் போட்டாங்க, நான் வெறுமே எடுத்துட்டு வந்தேன். அம்மா குட் மார்னிங். குட் இந்த மார்னிங். காஃபி. ஏய், உன் மாமனார் மாமியாருக்கு கொடுத்துட்டியா? கார்டன்ல இருந்தாங்க, கொடுத்துட்டேன். சரி, நீ குடிச்சிட்டியா? இல்லம்மா. இத நீ சாப்பிடு, நான் போய் போட்டுக்கிறேன். வேலைக்காரமா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களே. சரி, காஃபி குடி, நான் போய் பாத்துக்கிறேன். அம்மா, நீ காஃபி குடி, நான் வெளியில போய் பேப்பர் படிக்கிறேன். சரிப்பா. என்னங்க சிரிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த பேப்பர்ல வர்ற செய்தி இல்ல, நாட்டாமை அங்க இருந்தப்போ படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, இங்க வந்து படிச்சா ஒன்னொன்னு கேவலமா இருக்குமா, சிரிப்பா சிரிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சிரிச்சு பார்த்து ரொம்ப நாளாச்சு.
நல்லா சரிங்க. ஆனா இது ரொம்ப மோசமான விஷயத்தை பார்த்து நான் சிரிக்கிறேன். அண்ணா வாங்க ஆ ஆ உட்காருங்க. என்ன சம்பந்தி, பேப்பர் என் கையில ஒண்ணு இருக்கு, நீங்க வேற கையில ஒண்ணு எடுத்து வந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, அதனால தான் உங்களுக்கு தமிழ் பேப்பர் வாங்கினேன். ஓ, எனக்கு படிக்க தெரியும், அதனால தான் இங்கிலீஷ் பேப்பர் வாங்கினேன். அது உண்மைதான் சம்பந்தி. நான் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற அளவுக்குலாம் அறிவு வளர்ந்துருந்தா இங்கேயே நான் வந்திருக்க மாட்டேன். சம்பந்தி, அதுக்கும் இங்க வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தி? சம்பந்தி, எங்க வீட்டுல வந்து தங்கி இருந்தாள் அந்த மது, அவ இங்கிலீஷ்ல பத்திரத்தை எழுதித்தானே என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினா. எனக்கு மட்டும் அதை படிக்க தெரிஞ்சிருந்தா அதுல நான் எப்படி கையெழுத்து போட்டிருப்பேன். அந்த கருமம் பிடிச்ச கையெழுத்து தானே சம்பந்தி எங்க தலையெழுத்தே மாத்திடுச்சு. அத சொல்றீங்களா? நடந்ததை மறக்க மாட்டேங்கிறீங்களே. மறக்கிற மாதிரியான சம்பவம் இல்லையே சம்பந்தி. அது எதை பார்த்தாலுமே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. அது உங்க மனசுல பெரிய காயத்தை ஏற்படுத்திடுச்சு. அதனாலதான் அந்த காயம் ஆறுற வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை தீர்ந்தா தான் காயாரும், ஆனா அது தீர்ற பிரச்சனையா தெரியலையே. அது எப்ப எங்க மனசு விட்டு போகுமோ தெரியல. இந்த பாருங்க சம்பந்தி, எல்லா பிரச்சனைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் தீர்வு கிடைக்கும். நாம நினைக்கிறப்ப வராம போலாம், ஆனா ஒரு நாள் அது வரும். இத நான் என் அனுபவத்துல சொல்றேன். நாம ஆசைப்பட்ட ஒண்ணு ஆசைப்பட்ட நேரத்துல நடக்காம போலாம். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அந்த தீர்வு எதிர்பார்க்காம நடக்கவும் செய்யலாம். லைஃப் எப்பவுமே அப்படிதான். உங்களுக்கு நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நீங்க சொல்றீங்க, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன கண்ணம்மா? அம்மா இன்னைக்கு உன்னை கொஞ்சம் சீக்கிரம் தானே வர சொன்னேன். அம்மா நான் அப்பவே வந்துட்டேம்மா. நான் வந்துதான் வெளி வேலையெல்லாம் பார்த்தேன். இல்ல, காஃபி நீ போடல போல இருக்கே. நான் வேலையை முடிச்சுட்டு வந்து போட்டு தரேன்னு தான்மா சொன்னேன். ஊர்ல இருந்து வந்திருக்குதுல்ல அந்த பொண்ணு, நான் காஃபி போட்டுக்கிறேன்னு சொல்லுச்சு. சரி எத்தனை நாளைக்கு தான் போடுறாங்கப்பா பொண்ணு விட்டுட்டேன். அது என்னவோ வாஸ்தவம் தான் கண்ணம்மா. அம்மா நம்ம பாப்பாவும் மாப்பிள்ளையும் தான் ஊர்ல இருந்து வருவாங்கன்னு நினைச்சோம். இங்க என்னம்மா ஒரு ஊரே வந்து நிக்குது. எப்படிம்மா நம்மளால சமாளிக்க முடியும்? அதுதான் கண்ணம்மா எனக்கும் புரியல. வந்துட்டாங்க, வராதீங்கன்னு சொல்லவும் முடியல. சொன்னா அணு கோச்சிப்பா. இந்த அணு இருக்காளே, அவளுக்கு நம்மளை விட அவங்க மேலதான் பாசம் அதிகம். பாப்போம்மா, அந்த பாசம் எவ்வளவு நாளைக்கு தாங்கன்னு நாமளும் பாப்போம். ஆமா சம்பந்தி, ஆ, இது என்னது? இவ்வளவு ஜனங்க ஏதோ ரேஷன் கடையில நிக்கிற மாதிரி கியூல நின்னுட்டு இருக்காங்க. சம்பந்தி இது ரேஷன் கடை இல்ல, ஏடிஎம் சென்டர். பணம் எடுக்க தான் இப்படி கியூல நிக்கிறாங்க. என்ன சம்பந்தி இது? நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு நாம போய் இப்படி கால் கடுக்க நிக்கணுமா? அதுலயே ஒரு அரை நாள் போயிடாதா? எதுக்கு சம்பந்தி இப்படி ஒரு பொழப்பு? பேசாம அந்த பணத்தை நம்ம வீட்லயே வச்சிருந்தா தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம்ல. இப்பெல்லாம் வீட்டுல பணத்தை வைக்க முடியாதுங்க. ஏன் திருட வந்துருவான்னு பயப்படுறீங்களா? என்னங்க இது? பணம்னாலே பாதுகாப்பான ஒரு ஏற்பாடு தான் நம்ம வீட்டுல வச்சிருப்போம். சரி, எவ்வளவு பணத்தை தான் வீட்டுல பாதுகாப்பா வைப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வைக்க முடியாது. ஆ? ஏங்க முடியாது? அதுக்கு அரசாங்கம் அனுமதிக்காது சம்பந்தி. ஏங்க நாம சம்பாதிச்ச பணத்தை நாம வச்சுக்கிறதுக்கு எதுக்குங்க அரசாங்கத்தோட அனுமதி கேட்கணும்? நாட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களே சம்பந்தி. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையா இருந்தா நமக்கு என்னங்க? நம்ம பணத்தை நாம வச்சு கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்ப செலவு பணத்துக்கு ஒவ்வொரு நாளும் போய் கால் கடுக்க நின்னுதான் பணத்தை எடுக்கணுமா? அதுக்கு பதிலா தான் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொண்டு வந்திருக்காங்களே, அது தேய்ச்சி நமக்கு தேவையானதை எடுத்துக்க வேண்டியதானே. என்னத்த தேய்க்கிறதுங்க? தேய்க்கிறதுக்கே வரிசையில நிக்கணும் போல இருக்கு. நாம ஒரு கடையில நினைச்ச பொருளை வாங்குறதுக்கு அந்த கடையில போய் தேய்க்கணுமா? அந்த கடையில அந்த பொருள் இல்லைன்னா அப்புறம் இன்னொரு கடையில போய் தேய்க்கணும். இப்படி வாழ்க்கை பூரா போய் போய் நின்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. இதெல்லாம் நாடு முன்னேறதுக்காக அரசாங்கம் செய்யற முன்னேற்பாடு. ஏங்க வரிசையில் நிக்கிறதெல்லாம் ஒரு முன்னேற்பாடுனா என்னங்க இது? விவரம் இல்லாம இருக்கு. புரியாம பேசுறீங்களா சமுத்தி? பழகிட்டீங்களா? இப்படி எல்லாம் சொல்ல மாட்டீங்க. இப்ப பாருங்க, நாங்களாம் பழகிட்டோம், அதனால அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இத பாருங்க, அது யாரு பண்ணாலும் வெட்டி வேலைதான். நாட்டை எஜுகேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அரசாங்கம் போட்ட நல்ல திட்டங்க இது. நீங்க அன்எஜுகேட்டட், படிக்க தெரியாதவர், அதனாலதான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, படிக்காதவங்களோட படிச்சவங்க தான் இந்த நாட்டுல அதிகமா முட்டாள்தனமா நடந்துக்கிட்டு என்னது? படிக்காதவங்களோட படிச்சவங்க முட்டாள் இருக்கீங்களா? அண்ணே மன்னிச்சுக்கோங்கண்ணே, அவர் எதை தெரியாம பேசிட்டாரு.
என்னங்க நீங்க என்னம்மா நாம அங்கேருந்து வரும்போது பொட்டி பொட்டி தூக்கிக்கிட்டா வந்தோம். வெறுங்கையோட தானே வந்தோம். அதுக்காக ஒரு பொதுவான விஷயத்துல தப்பா பேசினா நாட்டாம எப்படிமா விட தப்பு முடியும்? தப்பு தான். நம்ம பேசுறது எல்லாம் தப்பு தான். நீங்க தான் முட்டாள்தனமா பேசுறீங்க. ஏய், அப்ப நீயே என்ன முட்டாளுங்கறியா? ஆமா, மேல சூட்கேஸ் இருக்கு, எடுத்து கொடுங்க வாங்க. இந்த பாருங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம பணத்தை எடுத்துக்கிறதுக்கு நான் பேங்க் கியூல நிக்கணும். என்னங்க? நான் பேங்க் கியூல நிக்கணும். என்னங்க போங்க போங்க. என் கையில நாட்டை கொடுக்க சொல்லு, நான் என்ன தப்பா பண்றேன் பாரு. எடுத்துக்காதீங்க. பரவாயில்லம்மா. சரியான நாட்டு பொறுத்தானுங்க. என்னங்க அந்த ஆளு ரொம்ப ஓவரா பேசுறாரு. படிக்காத முட்டாளு. ஃபைனான்ஸ பத்தி அவருக்கு என்னங்க தெரியும்? நாட்டாமன்னா ஏதாவது ஒரு குத்த சொல்றதே அவருக்கு வேலையா போச்சு. அவரோட நாட்டமத்தனம் பொள்ளாச்சி எல்லையோட முடிஞ்சு போச்சு. அது தெரியாம நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பொள்ளாச்சிலேயே அவருக்கு பவர் இல்ல, இங்க வந்து அவர் பவரை காட்டுறாராமா? என்ன பண்றது, அவருக்கு பவர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ? முன்னாடி ஒண்ணு பேசுறாங்க, பின்னாடி ஒண்ணு பேசுறாங்க.